கெட்ட ஆத்மாக்கள் ஆத்மான்னு சொல்கிறேன், கெட்ட ஜின்கள் ஒரு உடம்புல பூந்துச்சுண்டா அது என்ன செய்யும் தெரியுமா? அவன் செய்யாத கெட்ட பழக்கங்கள், கஞ்சா குடியிருந்து அவன் எல்லா சகல விஷயங்களும் அவன் பண்ணி கொண்டே வருவான். அவன் இதுக்கு முன்னாடி செஞ்சுக்க மாட்டான். ஆனால் இந்த ஜின் அவனை விட்டு வெளியாகும் போது அவன் அவன் என்னமோ எது நடந்ததுன்னு தெரியாமல் யோசிச்சு போயிருப்பான். எல்லாம் அவனுக்கு அவன் அவனே செஞ்ச மாதிரி அவனுக்கு நானாக செஞ்சேன்ட்டு எனக்கு ஆக்கள் ஏன் இப்படி செஞ்சு நான் அவன்கிட்ட கேட்கும்போது நான் அப்படி ஒன்று செய்யவே இல்லைன்னு அவன் சொல்லுவான். ஆண்டா கெட்ட ஜின்கள் உள்ளே பூந்த பின்னால் அவன் அதை திருப்பி செய்வான். அந்த ஜின் தான் அவனுக்கு தப்பு செஞ்சுட்டு போகும். அவன் அடி வாங்குறது அந்த அப்பாவி தான். அப்படி தான் கெட்ட ஆத்மாக்கள் பூந்தா என்ன நடக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதில் நல்ல ஆத்மாவில் 2 பிரிவுக்குன்னு சொன்னேன். அதுதான் அதில் மொதல் பிரிவை நான் சொல்கிறேன். அது மொதல் பிரிவில் அவன் இந்த மத சார்ந்த விஷயத்தை செய்யாமல் வேறு மத சார்ந்த விஷயங்கள் அவன் செய்வான். அவனுக்கு பூந்தது அவனோட இதுக்குள்ளே அவனோட மதத்துக்குள்ளே ஆத்மா இல்லை, அது வேறு மதத்துக்குள்ள ஆத்மா. அது உங்களோட மதங்களை பொறுத்து கெட்ட ஆத்மா நல்ல ஆத்மா நீங்கள் முடிவு பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ஒரு தமிழ் இந்துவுக்கு அவனுக்கு சிங்கள ஆத்மா புரிஞ்சுன்னா அது சிங்கள ஆக்கள் செய்கிற அந்த வேலைகளை மட்டும்தான் அது செஞ்சு கொண்டிருக்கும். அந்த சிங்கள மதத்துக்குள்ளே இந்து ஆத்மா புரிஞ்சுன்னா அது இந்து மதத்துக்குள்ள விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கும். அந்த இந்து பொடியனுக்கு முஸ்லீம் ஆத்மா புரிந்து அது இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கும். அதில் இஸ்லாமிய பையனுக்கு இந்து ஆத்மா பூந்தால் அது இந்துக்குரிய வேலைகளை மட்டும் செய்யும். அந்த மதத்துக்குரிய இஸ்லாம் மதத்துக்குரிய எந்த ஒரு வேலையும் செய்யாது. அதுதான் வேறு மத ஆத்மா போகிறது. நல்லத்தில் 2 பிரிவுன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவை நான் சொன்னேன். அதில் அடுத்த பிரிவு என்னென்னு பார்க்கலாமா? இப்போ உங்களை மத ஆத்மா உங்களுக்குள்ளே பூந்துச்சுண்டா அது உங்களை இதுக்குள்ளே மட்டும் செய்யும். அது ஒரு நல்ல ஆத்மாவாக இருக்கும். இப்போ இஸ்லாமிய மத ஆத்மாண்டா அது இஸ்லாமிய மதத்துக்குள்ளே பூந்து அது நல்ல விஷயங்களை மட்டும் செய்யும். அதுக்கு நான் நல்லா ஆத்மான்ட்டு அதை சொன்னேன். அவ்வளோ பிகாஸ் இப்போ ஜின்கள் எப்படி பூந்தால் என்ன மாதிரி வேலை செய்யுங்க, அவங்கள எப்படி மாற்றி இது செய்யுங்கன்னு சொல்லி ஃபுல் சகல விஷயங்கள் நான் சொல்லணுவா. நான் உங்கள் ஃபஸ்ட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்.